ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஐலியும் சிவாவும் எப்போ வீட்டை விட்டு வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜமுனாவையும் வர வச்சுட்டாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக சந்தோஷத்தோட காத்துட்ருக்காங்க. அந்த ஐலி சிவா எப்போ வீட்டை விட்டு போகிறாங்களோ அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஐலியும் சிவாவும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கு நம்ம ஜமுனா சொல்கிறாங்க, அதுதான் உங்கள் டைம் முடிஞ்சிச்சுல, இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இனியாவது இந்த வீட்டுக்கு விடுவு காலம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜமுனா வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ செல்வநாயகி, ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இங்கே 2 பேர் வீட்டை விட்டு வெளியில் போனாதான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்திராணி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, என்ன சித்தி ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட கெஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசணுன்றது கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ்ன்னா தெரியாதா? இந்திராணி கேட்கும்போது நம்ம செல்வநாயகி சொல்கிறாங்க, என்ன இந்திராணி அவங்களுக்காக எங்களையே வந்து இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிற அளவுக்கு பேசுறியா அப்படின்னு சொல்லும் போது, நான் யாரையும் காயப்படுத்தலை, நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருந்தால் சரி. நீங்கள் எப்போ ஐலி சிவா வெளியில் போவாங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க, எதுக்காக உங்களுக்கு அவங்க மேலே இவ்வளோ கோவம்? அவங்க இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இன்ன வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்ல, உடனே யார் இவங்களால இந்த குடும்பம் நல்லா இருக்கா? என்ன இந்திராணி, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீ மறந்துட்டு இவங்களுக்காக நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது இந்திராணி சொல்கிறாங்க, ஆமாம் உண்மை அதுதானே, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து இந்த வீட்டில் எவ்வளோ அடியாட்கள் வந்து நம்மளை மிரட்டியிருக்காங்க, அப்போல்லாம் இந்த ஐலி சிவா தான் நம்மளை வந்து காப்பாற்றிருக்காங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி சொல்ல, இந்த பக்கம் ரித்திகா நம்ம இந்திராணி பார்த்தீங்கன்னா, என்ன நீ ரொம்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் தம்பிக்கு கூட நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க போல், இப்போ வந்து இந்த சிவாக்காக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த அனாதை பையனுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா வந்து நம்ம இந்திராணி முன்னாடி நின்று பேசுகிறாங்க. என்ன ரித்திகா, எனக்கு ஒன்றும் தெரியாது நீ நினச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தில் நீ என்னென்ன பண்ணன்றதை நான் சொன்னேன்னு வச்சுக்கியே, இந்த குடும்பத்தில் நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கபிலன் வராங்க. கபிலன் வந்து, என்னக்கா நீங்கள் ரித்திகா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த சிவா பையனுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஐலி வந்து சொல்கிறாங்க, அண்ணி எங்களுக்காக நீங்கள் யார்கிட்டேயும் சண்டை போடாதீங்க, நாங்கள் சொன்ன நாள் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வெளியில் போயிடுறோம் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஐலி வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம கபிலனுக்கு இதை கேட்டுட்டு அல்லு இல்லை, என்ன பேச போகிறா அம்மா, நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிங்கம்மா, அவங்க மட்டும் அவங்கக்கிட்ட பேசவே கூடாது, அக்கா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்கம்மா, அதனால் நீங்கள் பேசுங்க அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் இந்திராணி கிட்ட தனியாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. உடனே கபிலன் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, அக்கா நீங்கள் அப்படி இவங்க கிட்ட தனியாக பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ரித்திகாவை கூட்டிகிட்டு தனியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்திராணிக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. ஆனால் இந்திராணி நம்ம கபிலனுக்கு பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்படி யாராருக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லையோ அவங்க தாராளமாக வெளியில் போகலாம், நான் யாரையும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி திருப்பி பதிலடி கொடுக்கும்போது கபிலனால் பேசவே முடியல. இதை கேட்டுட்டு நம்ம செல்வநாயகி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா கபிலா, நம்ம ஒன்று நினச்சா இவன் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டாக நம்மக்கிட்ட பேசுகிறாளேடா, கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், முதல்ல அமைதியாக இவங்க 2 பேரும் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துதான் ஆகணும் அப்படின்னும் போது அப்போ கபிலன்கிட்ட நம்ம இந்திராணி வராங்க. என்ன கபிலா, நீ யாருன்றது எனக்கு தெரியாது நீ நினச்சிட்ருக்கியா? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் எதுவுமே யாரையும் கண்டுக்கல நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் யார் என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பக்கம் மொழி பிதிர்ந்து போயிடுது. அப்போ தான் நம்ம ரித்திகா, ஓஹோ நம்ம வந்து இந்த மோனிகா கூட செஞ்ச காரியம் எல்லாமே அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பதற, இந்த பக்கம் கபிலன் நம்மளோட வர்மாவோட ஆளுதான்றத அக்காவுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாத்தையும் வந்து நம்ம கபிலன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கபிலனுக்கு சப்போர்ட்டாக இருக்குமே, இது கூட இந்திராணிக்கு தெரிஞ்சிருக்குமோன்ட்டு ஆளுக்கு அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யாரும் வந்து ஐலி சிவாவை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்களாம் யாருமே யோகியமும் கிடையாது, நான் பேச ஆரம்பித்தோன்னு நினச்சிக்கோங்களேன் எல்லாரோட கதையும் வெளியில் வந்துடும், கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி எல்லாரோட வாயும் அடைச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம
அயலி சிவா நம்ம இந்திராணி கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அயலி நம்ம கபிலனை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டோம். ஆனால் கடைசி டைமில் இந்த கபிலன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இருந்தோம். இவர் தான் அவரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளை பற்றி இந்திராணி கிட்ட சொல்லும் போது இந்திராணி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் நான் சொல்லலைன்னா நம்பலைன்னா நான் ஒன்று பண்ணுறேன். நம்ம அயலி லாஸ்ட் டைம் நம்ம கபிலன் கிட்ட போயிட்டு உண்மையை வர வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம கபிலன் எல்லாம் உண்மையை சொல்கிறத ஒரு ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அதை நம்ம இந்திராணிக்கு போட்டு காட்டுறாங்க. அப்போ இந்திராணி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த கபிலன் இப்படிலாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயலுக்கிட்ட இந்திராணி சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை அண்ணி, இந்த வர்மாவோட ஆளு தான் இந்த கபிலன். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் என்னென்னமோ வேலையை செஞ்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இந்திராணிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் வெளியில் போயிட்டு நம்ம இந்திராணி கபிலனை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ தான் செல்வனாக்கி கேட்குறாங்க, எதுக்காக என் பிள்ளைய போட்டு நீ இந்த மாதிரி அடிக்கிற அப்படின்னும் போது அவள் இதுக்கு தான் தனியாக கூப்பிட்டு போய் உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தான் பேசினான். உங்கள் பையனோட யோகிதை என்னன்னு தெரியுமா அப்படின்னும் போது நம்ம இந்திராணி கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னா என் பையன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா எடுத்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவன் அழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அப்போ எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திராணி திருப்பியும் கபிலனை அடிக்கிறாங்க. நீ இந்த அளவுக்கு கேவலமான வேலையை செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்ல, இந்த பக்கம் செல்வனாகி போதும் நிறுத்து, என் பையனை அடிக்கிறது இது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட இருந்து தான் செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பெரிய மனுஷியாக நீங்கள் செய்கிறீங்களே, உங்களுக்கே அசிங்கமாக இல்லை அப்படின்றாங்க. எனக்கு என்ன அசிங்கம்? அவன் இந்த வீட்டுக்கு வாரிசாயிட்டா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்றைக்குமே சொத்துக்கு ஆசைப்படுறவன் அவன் கிடையாது, சரிங்களா? இதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு போவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லை, உங்கள் புள்ள வேற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கான். அது தெரிஞ்சால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்போவும் என் புள்ள நல்லவன் சொல்லுவீங்களா? உங்கள் பையன் இந்த பர்மா கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரக்ஸ் வேலையை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் எல்லாருமே நம்ம கபிலனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கான், அவனை இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கபிலனும் எதுவுமே பேசாமல் நிற்காங்க. அப்போ தான் நான் உனக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்தனே, நீ இந்த அளவுக்கு போய் நின்றுட்டியா, பாழுங்க இடத்துல போய் விழுந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகியும் நம்ம கபிலனை போட்டு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் ரித்திகா, என்ன கபிலா உன்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல நம்ம கபிலன் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. நான் உத்தியாப்பட்ட ஆளையாக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் ஒரு பக்கம் கேட்க, இந்த பக்கம் நம்ம உதய பெருமாள் கபிலனோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. என்னோட பையன் சிவா தான், நான் இத்தனை நாள் இவங்க முகத்துக்காக தான் நான் எதையுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட துரோகிங்களுக்கு நான் எதுக்கு என் பிள்ளைய பேரை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனி சிவா வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இந்த பக்கம் நம்ம இந்திராணி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு கபிலன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இது, நம்ம ஒரு பிளானை போட்டால் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இதை திருப்பி விட்டுட்டாங்களே, இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் ஒரு பக்கம் வெறித்தனத்தோட அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.